இல்லை, அவர் விதைத்ததை அறுவடை செய்தார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உன்னுடைய அந்த கண்ணீர் யாருடைய பாவம்? 25 துப்பாக்கி குண்டை அந்த சாலை மறியல நெஞ்சில் வாங்கினான்ல தியாகிகள், அந்த தியாகியுடைய கண்ணீர் தான் இப்போ ஆறா ஓடுது. வருடத்திற்கு ஒரு சீட்டுனா 450 சீட்டு. 450 மருத்துவ மாணவர்கள் வன்னிய இளைஞர்கள் ஆகலை. மனசாட்சியோடு ராமதாஸ் தொட்டு பார்க்கட்டு இப்போ அழுகிறார்ல. இந்த பாவமுள்ள விடுமா அவரை? வீழ்வது வன்னியராக இருக்கட்டும், 500 கோடி வாழ்வது சுசீலாவாக இருக்கட்டுமா? உன்னுடைய குடும்பம் வாழ்கிறது. ஏற்காடு மலை பூரா உனக்கு சொந்தம், கர்நாடகாவுக்கு சிக்கமகளூர் மலை பூரா சொந்தம். இப்போ கட்சி சௌமியாட்டு, காங்கிரஸுக்கு குடும்பத்தை சேர்ந்த சௌமியாட்டை போய் சேர்ந்துச்சு. அன்புமணி எந்த காலத்திலும் வரப்போகிறது இல்லை. கன்ஃபார்ம் ஐயா, 100% கன்ஃபார்ம். அப்பா சாகணும்னு ஒருத்தர் ட்வீட் போடுறான், அவனுக்கு பதவி கொடுக்குறாருன்னா அப்போ அவரோட என்ன சாவட்டு அப்புறம் எப்படி காலில் விழுவார்? இப்போ அம்மா கனவுல வந்து என்ன செய்கிறது, அவங்க அப்பா கனவுல வந்து என்ன செய்கிறது, பாட்டம் மூட்டம் முப்பாட்ட கனவுல வந்து என்ன செய்கிறது? பெருசு பேசாமல் இருக்கணும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சேலம் பொதுக்கூட்டத்தில் ராமதாஸ் கண் கலங்கிட்டார் ஐயா. அப்படியே அவங்க அம்மா கனவுல வந்துச்சான், ஏன்டா அப்படியே ஒரு பிள்ளையை பற்ற நீ தாண்டா காரணம் அப்படின்னுச்சான். சில்லறை பெல்ல வச்சு என்னை வந்து ரொம்ப காயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி மேடையில் அழுதுட்டாரு. எப்படியா, என்ன நடக்குது பாமகவில்? இல்லை, அவர் விதைத்ததை அறுவடை செய்தார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இவர் தான் இப்படிப்பட்ட மகனை வளர்த்தார், இதை செய்ய சொன்னார். நீங்கள் குன்னூரில் லூயி பாஸ்டர் நாய்க்கடி மருந்து நீங்கள் ஊட்டி குன்னூரில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் இலவசமாக கிடைச்சிது. ஓ, ராமதாஸ் மகன் மத்திய மந்திரி ஆன பிறகு அது தனியாருக்கு போயிடுச்சு. நாய்க்கடி மருந்து லூயி பாஸ்டர் மருத்துவமனை குன்னூரில் தயார் செய்யப்பட்டு, அந்த குளிர் சீதோஷ நிலையில் தயார் செய்யப்பட்டு நீங்கள் இந்தியா முழுக்க போச்சு. அந்த அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மருத்துவத்துறை ஆய்வகம். ஓ, யாரால் மூடப்பட்டது? ராமதாஸால் மூடப்பட்டது. இந்த பாவமுள்ள விடுமா அவரை? நான் கேட்குறேன், மத்திய அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் 450 மருத்துவக் கல்லூரி இந்தியாவில் இருக்குது. ஓ, அதில் அமைச்சருக்கு ஒரு சீட்டு கோட்டா. நம்ம ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் மாதிரி. கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு சீட்டுனா 450 சீட்டு. அப்பா, 480 வன்னிய இளைஞர்கள் மருத்துவராக்கப்பட்டார்களா? இல்லையே, சொல்ல முடியாது. அப்போ நீ உன்னை யார் அமைச்சராக்குனா? அந்த மக்கள் தான் அமைச்சராக்குனாங்க. கண்டிப்பாக. அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு டாக்டர் வந்திருப்பானா இல்லையா? கண்டிப்பாக ஐயா. நீ 5 வருஷம் இருந்த, 5 வருஷத்தில் 2500 மருத்துவர்கள் எங்கே வந்திருப்பாங்க? வன்னியர் சமுதாயத்தில், சொந்த சமுதாயத்தில். அப்படிதான் நடந்துதான். எல்லா ராமதாஸ் அங்கே எல்லா 1 கோடி ரூபா டொனேஷன் வாங்கினீங்க. 450 கோடி வருஷம் டொனேஷன் வாங்கினீங்க. டொனேஷன் கொடுத்தவர் ராமச்சந்திரா மருத்துவ வெங்கட் கொடுத்தார். நீங்கள் ஒரு சீட்டையும் வாங்கிட்டு தேர்தலில் 2 கோடி 3 கோடி கேட்டீங்க, அவர் கொடுக்க முடியாதுனார். சட்டை நடந்தது. அப்போது 450 மருத்துவ மாணவர்கள் வன்னிய இளைஞர்கள் ஆகலை. மனசாட்சியோடு ராமதாஸ் தொட்டு பார்க்கட்டு இப்போ அழுகிறார்ல. நீ விதைத்ததை நீங்கள் அறுவடை செய்கிறீங்க. நீங்கள் நெய்வேலியில் நிலம் கொடுத்த அத்தனை பேரும் வன்னிய சமூக மக்கள். உண்மைதான். ஏறக்குறைய 2000 பேருடைய நிலம் பறிக்கப்பட்டது. இன்று வரை அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கல. வேலுமுருகன் தொடர்ந்து போராடிட்டே இருக்கார். நிவாரணம் கொடு, வீட்டுக்கு வேலை கொடு. ஒரு ஏக்கரா இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு போகும். 5 ஏக்கர் 5 கோடி கொடுத்தா கூட பொழைச்சிக்குவான். ராமதாஸுடைய வன்னியர் ஓட்டு போட்டு என்டி சண்முகம் சுரங்கத்துறை அமைச்சராக இருந்தாரா இல்லையா? ஆமாம். அந்த மக்களுக்கு ஏன் பணம் வாங்கி கொடுக்கல? நீங்கள் தாங்க அமைச்சர். ஆமாம், சுரங்கத்துறை அமைச்சர். எதுக்கு? இந்தியா முழுவதும். நெய்வேலியில் நீங்கள் அந்த மக்களுக்கு ஆளுக்கு 1 கோடி வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு 2000 கோடீஸ்வரன் உருவாயிருப்பான். எவ்வளவு? 2000 கோடீஸ்வரன். அவன் நிலத்தை கொடுத்தான். வீட்டுக்கு ஒரு ஆள் வேலையை கொடுக்கல. இங்கே பூரா ஹிந்திக்காரன் இருக்கான். 3 ஷிஃப்ட்டு ABC 3 யூனிட்டில் 3000 9000 ஹிந்திக்காரன் இருக்கான். வன்னியர்கள் தெருவில் நிற்கிறான். உங்கள்கிட்ட யாரும் இல்லை. விஜயகாந்த் எப்படியா ஒரு தெலுங்கு நாயுடு வந்து ரிஷிவந்தியத்திலையும் விருத்தாச்சலிச்சு ஜெயிக்கிறாரு? எப்படி ஜெயிக்கிறாரு?
உன்னை அந்த மக்கள் நம்பல, ஏற்றுக்கலை. ஏன் அந்த மக்களுக்கு உண்மையா இல்லை. துப்பாக்கி குண்டு போட்டு செத்தான 25 தியாகி, அதாவது சமூக நீதிக்காக போராடி, இடஒதுக்கீடுக்காக போராடி 25 பேர் குடும்பத்தில் 25 டாக்டர் இருக்கானா, இல்லை 25 IAS IPS அந்த குடும்பத்தை ஏன் தத்தெடுக்க முடியல? இப்போ உன்னுடைய அந்த கண்ணீர் யாருடைய பாவம்? 25 துப்பாக்கி குண்டை அந்த சாலை மறியல நெஞ்சில் வாங்கினால தியாகிகள், அந்த தியாகியுடைய கண்ணீர் தான் இப்போ ஆறா ஓடுது. அந்த சாபம் தன் மகனால வருதா? அப்படியா? அதுதான் உண்மை. நீங்கள் உனக்காக உயிரை கொடுத்த அந்த சமூக மக்கள், அந்த மக்கள் இன்னைக்கு மேம்பாடு அடைஞ்சிருக்கானா? இல்லை. அத்தனை பேர் திமுக போயிட்டு அதிமுக போயிட்டான், எங்கேயும் இல்லை. இன்ன வரைக்கும் இடஒதுக்கீடு சத்தம் போட்டு தானே இருக்காரு. வன்னியர் சங்கம் இருந்த காலத்தில் உயிரை விட்டு அத்தனை பேர் ஜெயிலுக்கு போய் வாழ்க்கையை தொலைச்சு, உன்னுடைய குடும்பம் வாழ்கிறது. ஏற்காடு மலை பூரா உனக்கு சொந்தம், கர்நாடகாவுக்கு சிக்கமகளூர் மலை பூரா சொந்தம். இப்போ கட்சி சௌமியாட்டு, காங்கிரஸுக்கு குடும்பத்தை சேர்ந்த சௌமியாட்ட போய் சேர்ந்துருச்சு. பாமக யார்கிட்ட போய் சேர்ந்துருச்சு? சௌமியா அன்புமணிட்டு போய் சேர்ந்துருச்சு. சௌமியாவுடைய அப்பா கிருஷ்ணசாமி பழைய காங்கிரஸ் மாநில தலைவர், காங்கிரஸ்காரர் தான். சகோதரர் விஷ்ணு காங்கிரஸ்கார். இப்போ அவங்க தான் அரசியல் பண்ணுறாங்க. அன்புமணியா டென்ஷன்லாம் பண்ணாதீங்க, என்னைய நீங்களே பார்த்துக்கங்க. இப்படி அப்போது ஏன் இளைஞர் சொல்கிறான், கழுத்து துண்டை போட்டு இறுக்கி கொள்ளுன்னு சொல்கிறான். நீ வளர்த்த இளைஞன், ஏன் அந்த இளைஞனுக்கு அந்த மக்களுக்கு உண்மை தியாகத்தை சொல்லிக் கொடுக்கல? அது மாதிரி போஸ்ட் போட்டவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, கொடுக்கத்தானே செய்வாங்க. ஏன் வன்னிய இளைஞர்களுக்கு சமூக நீதி, இடஒதுக்கீடு, இடஒதுக்கீட்டின் மூலம் பெற்ற பலன் இன்னும் போய் சேரல, சேர விடலையா? நெய்வேலியில் 2000-3000 பேர் நிலம் கொடுத்துருக்கான் பாட்டை மூட்டை காலத்தில். இந்த தலைமுறையில், போன தலைமுறை, அதுக்கு முந்தைய தலைமுறை நிலம் போச்சு, வாழ்வு போச்சு, வாழ்வாதாரம் போச்சு, மீட்டு கொடுக்கலையே. இப்படி தொடர முழு புகார் ராமதாஸ் மேலே. இப்போ என்ன சண்டை? சுசீலா யார்? சுசீலாவுக்கு எப்படி 500 கோடி ரூபா போய் சேர்ந்தது? விஸ்வகர்மா அறக்கட்டளை சுசீலாவுக்கு எப்படி 500 கோடி போய் சேர்ந்தது? வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டுங்கிற மாதிரி, வீழ்வது வன்னியராக இருக்கட்டும், 500 கோடி, வாழ்வது சுசீலாவாக இருக்கட்டுமா? நல்ல ஒரு இதியா. நான் என்ன கேட்குறேன், அந்த மக்கள் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும். அந்த மக்களுக்கு நீ செய்த துரோகம். ஒரு காலத்தில் அந்த வன்னியர் சமூக மக்கள் இல்லாமல் திமுக அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது. கண்டிப்பாக இதுதான் இல்லையா? தீர்மானிக்கிறது அந்த வன்னியர் சமுதாய மக்கள் தான். எம்ஜிஆருடைய வாக்கு அதுதான். ரஜினியுடைய சினிமா ஓடுறது அங்கே தான். விஜயகாந்த் படம் ஓடுறது அங்கே தான். விஜய் படம் ஓடுறது அங்கே தான். இப்போ என்ன ஆச்சு? அவன் போல எங்கே நிற்கிறான்? திரிஷா வீட்டில் நிற்கிறான். காரணம், உன்னை எல்லாம் கை கழுவிட்டான். எதுக்கு எவ்வளோ பெரிய வன்மத்தை கொட்டணும்? விட்டுட்டு போயிடலாம்ல, தந்தை தானே அப்படின்னு விட்டு போயிடலாம்ல. இதுக்காண்டி பசங்களை வச்சு வார் ரூம் மாதிரி செட் பண்ணி எங்கள் அப்பா தூக்கில் போகிற மாதிரி அதெல்லாம் இப்போ எப்படி அது? இது இல்லை, அதாவது இப்போ சாவன் நினைக்கிறாரு இல்லை, ராமதாஸ் தான் விட்டுட்டு போகணும். நீங்கள் மாறா சொல்கிறீங்க. ராமதாஸுக்கு 87, அன்புமணிக்கு 87 வயசு. ராமதாஸுக்கு தான். அப்போ நான் 87 அரசியல் பண்ணுறதா, 57 அரசியல் பண்ணுறதா? இதுதானே சண்டை. இல்லை, விட்டுட்டு போகணும்னு சொல்கிறீங்களா? அப்படியா? ஆமாம். நீங்கள் அன்புமணிட்டு அரசியல் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அதான முறை. இல்லையா, கொஞ்ச காலம் தான் வாழ போறாரு. இப்போ கலைஞர் அப்படி தானே இருந்தாரு. கலைஞர் கடைசியாக இருந்தார், அதுக்கப்புறம் ஸ்டாலின் எடுத்துக்கிட்டாரு. ஆட்டப்படியாக வர போதா? எதுக்கு அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சண்டைங்கிறேன்? நீங்கள் பணம் பூரா சின்ன மாட்ட போகுத, சுசீலாட்ட போய் அதிகார மையம் போகுத. அது எப்படி அன்புமணி வளர்த்ததே அப்படித்தானே. முழு அதிகாரத்தை எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். அதிகாரம் பூரா இங்கே தான் எங்கே இருக்கணும்? அன்புமணிட்டு தான் இருக்கணும். நீ இருறா, நான் இருறா. இப்போ இவ்வளோ பெரிய உயரத்துக்கு அன்புமணி அடையாளம் காட்டியது யாருங்க? தந்தை தான். தந்தை தான் அடையாளம் காட்டினார். இப்போ மகன் அவருக்கு பாச்சா காட்டுறாரு. நீங்கள் எல்லா அரசியலையும் சூது வாது, பணம் பண்ணுறது, மருத்துவக் கல்லூரியில் எப்படி கோடிகளை குவிப்பது, எல்லாமே தந்தை கற்றுக் கொடுத்ததான் மகனுக்கு. தந்தை எல்லாம் தப்பாக கற்றுக் கொடுத்தாரு. இப்போ அழுகிறார். நீங்கள் விதைத்ததை நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் தந்தையே. நீங்கள் எதை விதைத்தீர்களோ அது அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க.
ஆனால் இது வந்து ஒரு அரசியல் ஸ்டெண்டுங்கிறாங்களேயா, இது எலெக்ஷன் வர போகுதுங்கனால பாமக வந்து வெளியில் தெரியணும் அப்படினால அப்பா அம்மா சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களேயா. மனநோயாளிகள் சொல்லுவாங்க. தமிழ்நாடு நிறைய மனநோயாளிகள் இருக்கான். எப்படி பித்து பிடிச்சவன் பூரா அரசியல் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறான். அப்பா மகன் அடிச்சிட்டு நாரி மக்களை ஓட்டு போடுவானா, இப்படி ஏதாவது ஒரு கான்செப்ட் உலகத்தில் எங்கே இருந்திருக்கா? நாளைக்கே அன்புமணி வந்து அப்பான்னு காலில் விழுந்தா சேர்த்துக்குவாரு, ராமதாஸ் சேர்த்துக்குவாரு அப்படின்னு சொல்கிறாங்களேயா. இல்லை, அதாவது அன்புமணி எந்த காலத்திலும் வரப்போகிறது இல்லை. கன்ஃபார்ம் ஐயா, 100% கன்ஃபார்ம். அப்பா சாகணும்னு ஒருத்தர் ட்வீட் போடுறான், அவனுக்கு பதவி கொடுக்குறாருன்னா அப்போ அவரோட என்ன சாவட்டும். அப்புறம் எப்படி காலில் விழுவார்? அதிகார சண்டை தாங்க, அதிகார சண்டை தான். இல்லை, கடந்த தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி போகிறதுக்கு காலில் போய் விழுந்தாங்களையா ஒரு பக்கம் அன்பு. அதுதான் அது மாதிரி விட மாட்டான்னு கேட்குறேன். இல்லை, இப்போ அந்த ரோலே இல்லை. அன்பு ராமதாஸாக அன்புமணி மாறிட்டார். டெல்லி அவரை அங்கீகரிச்சிட்டான். ஓ, எடப்பாடி அங்கீகரிச்சிட்டார். எடப்பாடி அங்கீகரிச்சிட்டார். சின்ன வரப்போகுது. அப்போ அதிகாரம் முழுக்க இப்போ யார்கிட்ட வந்துருச்சு? அன்புமணிக்கிட்ட. அப்போ அதனால தான் அழுகிறார். என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான், பொட்டியும் எடுத்துகிட்டு போயிட்டான், ஒன்றுமே இல்லையே, அதிகாரத்தையும் எடுத்து போயிட்டாரு. இதுதான் இப்போ இது அதிகார சண்டை தான். எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா சின்னம்மா சுசீலா வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது. ஓ, நீங்கள் போன தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி நைட்டு சிவி சண்முகம் கொண்டு போய் சுசீலா வீட்டில் ஒரு 300 சி இறக்கி வச்சிட்டார். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஆமாம், சரி ஐயா சொல்லிட்டு. அப்போ ஐயா தான் அதிகார மையம். ஆமாம். காலையில் அன்புமணி அங்கே போயிட்டு அப்போ பாஜக பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான். ஒரே ஃபோன் அமித்ஷா படாபாய். ஆமாம். எங்கேருந்து? டெல்லியிலேருந்து போனேன். பாட்டியாலா என்ன பாட்டியாலா சிறைக்கு போகிறையா என்ன? உடனே போய் எனக்கு வாக்கரிசி போட்டுன்னு அழுகிறாரு. அன்னைக்கு அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. இப்போ இந்த அதிகாரத்தை எடுத்தால் தான் நம்ம அரசியல் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம போய் சின்னம்மா வீட்டில் போய் நிற்கணும். எங்கே? எந்தம்மா வீட்டில்? சின்னம்மா வீட்டில். எல்லா கட்சியிலையும் சின்னம்மா பிரச்சனை, பெரும் பிரச்சனை. அப்போ பார்த்தாரு, இனி சின்னம்மா வீட்டுக்கு நம்ம போக முடியாது, நாம அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்னைக்கு தான் முடிவு பண்ணுறார் அன்புமணி. அன்னைக்கு தான் முடிவு பண்ணுறாரு. அன்புமணி முடிவு பண்ணுறார். முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரு? அதிகாரத்தை பூரா எடுத்துட்டார். அதிகாரம் வீட்டில் இருக்கிற சொத்து சோகம் பட்டா கிட்டா பாஸ்புக்கு புக்கு எல்லாம் தைலாபுரத்துலேருந்து பனையூர் போயிடுச்சு. இப்போ பனையூரில் 2 தலைவர் இருக்காங்க. யாரியா? ஒன்று விஜய், ஒன்று அன்புமணி. ஓ, ஆமாம். இப்போ பக்கத்தில் ராசியா? அப்படியா? ஆமாம், ரொம்ப ராசி. நம்மள ஏதாவது ஒரு 1/2 சென்ட் 1 சென்ட் கிடைச்சா போய் போட்டுருக்கலாமே, இருக்கலாம் போட்டுருக்கு. இப்போ காப்பி இடம் பக்கத்தில் ஒரு 10 ஏக்கரா இருந்திருக்கு அன்புமணி வீடு பக்கத்தில், அதையும் வேலி போட்டார். ஓ, வளைச்சு போட்டார், வேலையே போட்டார். அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. அவ்வளோதான். இப்போ நிறைய இப்போ காப்பி அடிச்சிட்டு இருக்கான். என்னையாச்சு? 10 ஏக்கரா நிலத்தையே காணோம். 10 ஏக்கரா நிலத்தையே காணோம். இதுதான் அன்புமணி. அப்போது இந்த அதிகார சண்டை தான் இப்போ முழுக்க அந்த அதிகார சண்டை ஆரம்பித்த பிறகு மாவட்ட செயலாளர், மாநில எல்லாம் இளைஞர்கள் பூரா எங்கே போயிட்டான்? அன்புமணி போயிட்டான். இப்போ கட்சியினுடைய பொருளாதார திலகபாமா எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. பொதுச் செயலாளர் வடிவேல் ராவன் எங்கே இருக்கார்? அங்கே தான் இருக்கார். இந்த பாமகனுடைய பொதுக்குழு, நிர்வாகக்குழு, செயற்கைமூர்த்தி எல்லாம் கையெழுத்து போட்டது தான் அன்புமணி தலைவர். யார் தேர்ந்தெடுத்தது? ராமதாஸ் தான். அவர் பண்ண தப்பு, பெரிய தப்புன்னு அழுகுறாரு, தலையிலே அடிச்சுக்கிறாரு. முழு அதிகாரம் அங்கே போயிடுச்சு. மகனை நீங்கள் சத்தியம் பண்ணாரா இல்லையா? நானோ என் குடும்பமோ சட்டசபைக்கோ நாடாளுமன்றத்துக்கோ கட்சிக்கோ அதிகாரத்துக்கோ எது சிகரெட் அட்டையெல்லாம் எழுதி வச்சுக்க. நீ நான் ஏதாவது தப்பு பண்ணால் என்னை சாட்டையால் அடி. எங்கே வச்சு? சந்தியில் வச்சு. சந்தினா தெருமுனை வச்சு அடின்னு இப்படி தான் சொன்னார். இப்போ எந்த சாட்டையில் அவர் அடிக்கிறது சொல்லுங்கள்? சத்தியத்தை மீறலாமா? கண்டிப்பாா. வேல்முருகனை இந்த பொறுப்பில் உட்கார வச்சா வேல்முருகன் கையை கட்டிட்டு விசுவாசமாக இருப்பார். நிறைய எங்கேயோ போயிருக்கேன். அந்த பாமக போயிருக்கான். 7 முதல் 10% தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறி இருப்பார் வேல்முருகன். கண்டிப்பாக. நல்ல இளைஞர். எத்தனை போராட்டம், எந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், சூதுவாது இல்லை, யதார்த்தம். ஈழத்தமிழை இன்றைக்கி நம்புகிறான், தமிழ் தேசிய தலைவன் நம்புகிறான். அத்தனை பேருக்கு தகுதியான ஆள் இன்றைக்கி வேல்முருகன் தான். எல்லாத்தையும் கல்வியோடு கடைசியாக பையன்கிட்ட போயிட்டார். அப்போ இப்போ அம்மா கனவுல என்ன செய்கிறது? அவங்க அப்பா கனவுல என்ன செய்கிறது? பாட்டம் மூட்டம் முப்பாட்ட கனவுல என்ன செய்கிறது? இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. கன்னித்தீவு ஸ்டோரி மாதிரி போயிட்டே இருக்காங்க. இது எப்போ தான் முடியும்? தேர்தல் நெருங்கும் போது அமித்ஷா கூப்பிட்டு ராமதாஸை சொல்லிடுவார், பெருசே பேசாமல் இருக்கணும். யார்? ராமதாஸ். யார் சொல்லுவா? அமித்ஷா இப்போ டெல்லிக்கு வர சொன்னார். அமித்ஷா டெல்லிக்கு வர சொன்னார். இவர் போகாமல் யார் அனுப்பிச்சார்? ஜிகே மணி அனுப்பிச்சார். போயிட்டு இருந்தாரா? ஆமாம்.
அதற்கு முன்பு குருமூர்த்தி அனுப்பிச்சி விட்டார் அமித்ஷா. குருமூர்த்தி தானாக போனால் அப்போ ஐயர் மிரட்டுறான். அதனால் பெரியார் பெருந்தொண்டன் கூட கூட்டிகிட்டு போய் பேசாமல் இருக்கணும். ஏதோ பாஜகவில் சேர்ந்ததுனால தான் நீங்கள் ரொம்ப கட்சி அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பாஜக தான் மீட்டர் வாங்கி உங்களுக்கு பல கோடி கொடுத்தது. ஆமாம், தேவையில்லாமல் பாஜக பற்றி சொன்னீங்க. குடும்பத்தோட திகாரை பார்க்க வேண்டி வந்துடும். அதோட பேசாமல் உட்காந்து இப்போ பிப்ரவரி மாதம் தேர்தல் வந்த பிறகு அதிமுக கூட்டணி தான், பாஜக கூட்டணி தான், பாமக அன்புமணி ஏதாவது குறும்பு பண்ணால் டெல்லியிலேருந்து ஒரு போன். இல்லை 87 வயசில் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கே அவருக்கு, எப்படி தாங்குவார்? இல்லைங்க, தேவையில்லாத ப்ரெஷரு. அமைதியாக வாழ்வதற்கு என்ன பிரச்சனை? கட்சி ஒன்று 4வது ஆள்கிட்டையோ 7வது ஆள்கிட்டையோ தெருவுலையே போகல. கட்சி யார்கிட்ட இருக்கு? பத்திரமா மகன்கிட்ட இருக்கு. உங்கள் பிரச்சனைங்கிறாரு. அதான் பிரச்சனைங்கிறாரு. அதுதான் பிரச்சனை. நீங்கள் தானே மகனை உருவாக்குறீங்க, தலைவனா எல்லாத்துக்கும் காமிச்சிங்க. 2004 20 வருஷத்துக்கு முந்தி நீங்கள் தானே காமிச்சிங்க. நேற்று முகுந்தனுடைய அண்ணன் பேசுகிறாரு. அப்போது இதெல்லாம் ராமதாஸால் உருவாக்கப்பட்டு ராமதாஸை வளர்த்தி ராமதாஸா கட்டிய வீடு தான் அன்புமணி. ஒவ்வொரு செங்கலை அன்புமணிங்கிற செங்கலை ஒவ்வொரு உருவாக்கியதே ராமதாஸ் தான். இப்போ இடிக்கணும்னா எப்படி ஒரே நாள் இடிக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. இப்போ கடப்பாரையே பிடிக்க முடியாது. என்னாச்சு? குச்சியே பிடிக்க முடியாது. அப்புறம் கடப்பாரை பிடிக்கிறது. அதனால் மகன்கிட்ட அமைதியாக வாழ்வது தான் உங்களுக்கான புத்திசாலித்தனம். பொறுத்திருந்து பார்க்கலையா? மிக்க நன்றி, வணக்கம்.